கிண்டி எல்லைப்பிடாரி அருள்வாக்கு பீடத்திலேருந்து உங்கள் சாமியம்மா பேசுகிறேன். இப்போ நிறைய குடும்பங்களில் இந்த மது பழக்கத்தால் நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பெண்கள் தான் அதில் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆண்கள் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பெண்களும் அதனால கஷ்டப்படுறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்க, உடம்பு ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்க. அடுத்த கட்டம் நம்ம எப்படி வாழ்க்கையில நகர்வை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நிறைய பெண்கள் நம்மளை நாடி வராங்க, நம்ம ஆலயத்துக்கு தேடி வராங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சதை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இப்போ இந்த குடிப்பழக்கத்தில் இல்லாததுனால நிறைய பேர் இப்போ என்னை நம்பி என்கிட்ட நிறைய பொறுப்புகளை இப்போ நிறைய ஒப்படைக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வரக்கூடியவங்க என்னை ஒரு தாயாக நினச்சி என் கூட நிறைய அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கெல்லாம் என்னை விடாத கூப்பிட்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்னதாக அவங்க வீட்டில் எதனா ஒரு விசேஷம் வச்சாங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு என்னை தேடி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேரை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். குடிப்பழக்கத்தால் அடிமையாகி ரொம்ப கணவனை கையில் பிடிச்சி எப்படி திருத்துறதுன்னு தெரியாத நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக நம்ம ஆலயத்துக்கு வரணும். அம்மன் அருளால் அவங்களை சரி பண்ண முடியும். அடுத்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய தகாத வார்த்தைகள் பெண்களை பேசுறது, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கிறது, சின்ன சின்ன விஷயம்லாம் குடிச்சிட்டு பொண்டாட்டியை கொடுமை பண்ணுறது, அந்த மாதிரி பெண்களால் தாங்க முடியாத கொடுமைகள்லாம் எவ்வளவோ என்கிட்ட சொல்லி அழுவாங்க எல்லாரும். அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 50 பேர்னா கூட நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்சது. இப்போ எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆலயத்துக்கு வராங்க போகிறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். நல்லதே நினைப்போம்.